என்னது? வெல்கம் டு அவர் சேனல். என்ன சொல்லிருக்கோங்க, இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா வாட்டர்மெலன் ஜூஸ் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ள வாங்க. வாட்டர்மெலனை சரக்குன்னு வெட்டோம். எப்படி விடணும்? சரக்கு ஓ சரக்கு போதும். இங்கே பாருங்க கைஸ், இப்போ எத்தனை மணி சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லவா? இப்போ 1 மணி 2 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வரேன் இங்கே பாருங்க 1:18. இப்போ தர்பூசணி வாட்டர்மெலன் ஜூஸ் கூட செஞ்சு தரட்டாங்க. வயிற்றுக்கு குளிர்மையாக செஞ்சு தாங்கனே. இப்போ 1:18க்கு இது செஞ்சு தரணும். என்னத்துக்காக எனக்கு ஐஸ் பழம்லாம் வாங்கி தந்தாரு. என்ன பாருங்க, ஃப்ரிட்ஜில் இருக்கு. செஞ்சு தான் கேட்டு செஞ்சு தர தான் நான் போகிறேன். சரி செய்யலாம். இப்போ நான் இதில் பாதி தான் செய்ய போகிறேன். பாதி நாளைக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி ஒன்று வச்சுக்கிறேன் நான், தெரியுமா? அது நான் செய்யும்போது சொல்லுங்க. நான் இப்போ எனக்கு சர்ப்ரைஸ் தாங்க மாட்டேனா? நான் அதில் ஏறி இடிக்கவா? வீடியோ எடுத்து நான் வச்சு விட்டுருப்பேன். தலையில் வச்சு விட்டுங்க. நல்லா இருக்குது இடிக்க. சும்மா இதமாக இருக்கு. இதில் ஒரு சூட்டு சட்டியை வச்சா தான் வளங்கும். பாதி வெட்டிட்டாங்க. முட்டுது கறியா இது. கொஞ்சம் நான் விட்டுறேன். வெட்டி அடி நடக்குது. வேட்டையாடு விளையாடு. வேணுமா? தர்பூசணியில அதிகமா உள்ளது என்னன்னு சொல்லி பார்ப்போம். வாட்டர்மெலன்ல கொட்டை தண்ணி. ஆமாம்ல, தண்ணி தன்மை அதிகம். அதனால தான் நோம்பு டைம்ல கூடுதலாக சாப்பிடுவாங்க, தெரியுமா? சரி, இப்போ இதை அரைக்கணும். வேற மிக்சியில் போட்டு அரைக்கணும். பார்த்தா நீ அரைச்சிட்டீங்களா? என்ன செய்யணும் பண்ணா? இது நாளைக்கு செய்ய ரெசிபியா? நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரா. ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. நான் வைக்கிறேன். இது வந்து ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு மைக் அங்கே தான் வைக்கணும். ஆமாம், இது வந்து ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு வாங்கின கரண்டி. ஐஸ்கிரீம் அழுவோம்ல, அதுக்கு வாங்கின கரண்டி. அதாவது எடுக்க போகிறோம். இப்போ எடுத்து ஒரு இதில் போடணுமே. சட்டி முட்டி. பார்த்தீங்களா? பாப்பா என்ன இது? வீடியோ கிட்ட காட்டும். விளங்குமா? வாவ், சரத்து பாருங்க. ஐஸ்கிரீம் எடுக்கிறது தானே, அதால தானே வட்டமாக வருது. வாவ், செம்மையா இருக்குல்ல? நைஸ். இதில் பின் கேமராவில் காட்டினா எல்லாம் அப்படிங்க. நான் பின் காட்டுறேன். பாருங்க கைஸ். இங்கே தண்ணி. நைஸ். இங்கே பாருங்க. பார்த்தீங்களா? கின்னஸ் சாதனை. சமையல் கின்னஸ் சாதனை மாதிரி. ஜப்பான்காரன் எதை கண்டுபிடிக்கிறான். நம்மட மனசு எதை கண்டுபிடிக்குதுன்னு பாருங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. குக் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா?
குக்கு 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 வாட்டர்மெலன் நல்லது குக்கு குக்கு திண்டு பார்த்தா சக்கரதான் அலர் மலர் கொடி கொட்டாலமே எங்கூர் கொட்டாலமே. வாவ் நைஸ் நைஸ் நைஸ். நைஸ். கொட்டி இருக்குங்களா? ஓ இல்லை எடுக்கிறேன். ஃபினிஷ். ரெண்டு பேபி இங்கே நெட்டுங்க கொஞ்சம் இப்படி வைங்க. ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா அதுலேயே ஒன்றும் இல்லை இதுலேயும் ஒன்றும் இல்லை. தற்பூசணிலையும் ஒன்றும் இல்லை இந்த மண்டையிலையும் ஒன்றும் இல்லை போல். வரங்காத பாவம் தூங்கட்டும். பாவம் எலுமினாண்டு வைங்கண்ணே. பாவம் எலுமினாண்டு வைங்கண்ணே. அவ்வளோ தான் செத்த கதை முட்டை பொரியல் தான். அந்த இதை கலவு ஒன்று தின்னவா இல்லையா? அது கையால் இருப்பம்மா. இல்லை பாவம் நல்லா தூங்குறாங்க. அன்பே அன்பே ஓமை அன்பே இந்த போடவா ஓட்டி குன்னோடு ஒட்டி மூலி மூலிக்கு முன்னூறு ஊசி வந்து இறங்கும். நல்லா இன்னைக்கு கரண்டியால் எழுதி சாப்பிடு. ஒட்டி மூலி மூலிக்கு முன்னூறு ஊசி வந்து இறங்கும். படுமா நீங்கி போனா நீலவனோ கண்ணீர் சிந்தும் பேசாமத்தான் போகாதடி பாசாங்குத்தான் பண்ணாதடி சத்தியமா ஓ நடப்பில் மூச்சி முட்டி திக்குறண்டி கோயத்தி கொள்ளாதடி கொத்தி கொத்தி தின்னாத ரசாத உசுரத்த ஒரு காத மனசத்தால சாத. வேலை போய்த்து வரக்கிட்ட திருவில்லை ஒரு ரீடன் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தன் எழுதிருந்தா அப்படி சொல்லுங்க பார்ப்போம். கடலில் சிக்கிய மீனும் தூண்டில் சிக்கிய மீனும் காதலில் சிக்கிய ஆணும் துடிப்பது கன்ஃபார்ம். இல்லை சத்தியமா கைஸ் வேனில் சிக்கிய மீனும் காதலில் சிக்கிய ஆணும் துடிப்பது நிஜம்தான். சரிதா? சரியான கமெண்ட்டில் சொல்லுங்கள். 100க்கு 100 உண்மைண்டா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம் இது உண்மைதான். சரிங்க, தர்பூசணியை வாட்டர்மெலன் எடுத்து போட்டாச்சு. இப்போ நான் மில்க் பாக்கெட் எடுத்துகிட்டு வரேன். மில்க் இதுக்கா? ஓ மில்க் பாக்கெட் இருக்கு. வாங்க ஒரு ஜூஸ் தாண்டி இன்னும் வச்சு என்னெல்லாம் வேலை வாங்குறது தெரியுமா உங்களுக்கு? வர என்ன மாதிரி சொல்லிப்பாரு வீடியோவில். பார்த்தீங்களா பெண்களோட புத்தி ஷார்ப், வெரி ஷார்ப். ஓ நைஸ். ஓ சின்னது போடுவோமா? சின்னது எடுத்துடவா? குட்டி குட்டி ஐஸ்கிரீம் எடுங்க, கை மறக்க.
பார்த்தீங்களா நாங்கள் வேணும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாட்டு ஆயிரம் கொஞ்சம் சளியாக இருக்கு எனக்கு. போட்டு அரைக்கலாம் தானே. ஓ அரைக்கிறேன். நாங்கள் இந்த கப்பில் ஊற்றி குடிப்போம். நான் பிடிச்ச கிளாஸ்ங்க நல்லா இருக்குல்ல. செம்மையாக இருக்கு. ஐஸ்கிரீம் குட்டி குட்டியாக இருக்கு உள்ளுக்கு. நம்மளது ஐப்பாப்பா எலும்பிட்டாங்க சத்தத்துக்கு, அரைச்ச சத்தத்துக்கு எலும்பிட்டாங்க. பாருங்க காட்டுறேன். திட்டிக்கிறாரு பேமா எலும்பிட்டா. சரி சரி பாருக்கிட்டே க்யூட் ஆகிக்கல. இதுக்கு ஸ்ட்ரோ வச்சுருக்கிறேன் நான், அதையும் எடுத்து செட் பண்ணுவோம். ஸ்ட்ரோ எடுக்கிறேன். பேமா ஸ்ட்ரோ இல்லையா? ஸ்ட்ரோ வச்சுருக்கேன். அன்றைக்கு வாங்கினதுங்க, ஃபுட் சேலஞ்ச் பண்ணதுக்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு கட்டாகவே இருக்கு. கொடுத்து பார்ப்போம் இருக்கு. எப்படி இருக்கி வேமா வாங்கண்ணே. டட்டடாய் அப்படி இருக்கு. அப்படியே ஐஸ் கட்டி புத்துக்கு புத்துக்கு புத்துக்குன்னே இறங்குது. எப்படி வயிற்றுக்கு குளுமையாக இருக்குதுங்க. நோம்பு டைமில் சும்மாவே நமக்கு வயிறறிவு தான் கூட. நோம்பு டைமில் வயிறறிவுக்கு வந்து இது செஞ்சு குடித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கே காணலை. சரி உண்மையிலேயே கடையில் போனால் 300-400 ஜூஸுக்கு செலவாகிடும். மேக்ஸிமம் எங்களுக்கு 300 தான் செலவாகிச்சு. ஒரு 10 ஜூஸ் இப்படி அதுலேயும் 60 தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். நாளைக்கு ஒரு 4-5 பேர் குடிக்கலாம். இப்படி செஞ்சீங்கடா பெர்ஃபெக்டாக இருக்கு. சட்டப்படியாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நான் போகிறேன். பாய் பாய். ஜாய் பாப்பா என்ன குடிக்கிறீங்க? வாட்டர்மெலன் ஜூஸா குடிக்கிறீங்க பிள்ளை? ஜாய் பாப்பா கடைசியில் எழுமிட்டாங்க. பாய் பாய். எல்லாருக்கும் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். நாளைக்கு சந்திக்கலாம் வீடியோவில்.